மக்களே எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். எஸ், திஸ் இஸ் ராகவன் ஃப்ரம் ராகவன் கட்ஸ். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த vlog பர்வதமலை vlog. நாம் இப்போ பர்வதமலை போக போகிறோம். ஆனால் டேரெக்டாக பர்வதமலை போகாமல் போகிறப்போ நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பர்வதமலை போக போகிறோம். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி இந்த vlog இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எஸ், நாம் இப்போ ஃபஸ்ட்டாக வந்திருக்கிற டெம்பிள் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் டெம்பிள். உள்ளே போகும்போதே இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் நிறையா இருந்ததுங்க. அண்ட் அன்னைக்கு க்ரௌடு நிறையா கிடையாது. அதனால் ரொம்ப ஈஸியாக போய் சாமியை பார்த்துட்டோம். ஒருவேளை வெள்ளிக்கிழமை போயிருந்தோம் அப்படின்னா பயங்கர க்ரௌடு இருந்திருக்கும். ஸோ நீங்கள் மேல்மருவத்தூர் போனோம் அப்படின்னா நார்மல் டேஸில் போனீங்கன்னா சூப்பராக சாமியை பார்த்துட்டு வெளியில் வரலாம். வெளியில் வந்த உடனே ஹோட்டல் அன்னை அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருந்தது, அங்கே சாப்பிட்டோம். ஸோ ஹோட்டலில் குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு நல்லா இருந்தது, பட் ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. அண்ட் அங்கே முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மேல்மலையனூர் டெம்பிளை நோக்கி நாங்கள் பயணிக்க ஸ்டார்ட் பண்ணோம். இந்த டெம்பிள் தியாகா எங்கள் கூட வந்த தியாகா சஜஸ்ட் பண்ண டெம்பிள். ஸோ அதனால் அதை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ போகிறப்போ பெட்ரோலை ரீஃபில் பண்ணிட்டோம். ஏன்னா பர்வதமலை போயிட்டு திருப்பி சென்னை வர வரைக்கும் எங்களுக்கு பெட்ரோல் தேவை. அண்ட் மேல்மலையனூர் டெம்பிளை ரீச் ஆயாச்சு. நாம் திருவண்ணாமலை போகிற ரூட்டில் தியாகா சொன்ன ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். இது என்ன கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி மேல்மலையனூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரி கோயில். ரொம்ப பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த டெம்பிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ போகிற வழியில் இந்த கோயிலை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம திருவண்ணாமலை போக போகிறோம். எப்படி கோவில் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியுமா அப்படின்னு தெரில. வெளியில் இருக்கிற அவுட்லுக்லாம் காமிக்கிறோம், பாருங்கள். உள்ளே போக போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கோ. கோயிலுங்க, கண்டிப்பாக வாங்க. கண்டிப்பாக வந்தீங்கன்னா விசிட் பண்ணிட்டு போங்க. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா காசை பிடுங்கிறதுக்காக சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட மட்டும் மாட்டிடாதீங்க. ஸோ உள்ளே வந்தீங்களா, உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் காசை போட்டு சாமியை கும்பிட்டு போங்க. ஸோ நிறைய பேர் சுற்றி மாதிரி மொய்க்கிறாங்க நம்மக்கிட்டேருந்து காசை பிடுங்கிறதுக்கு. அது மட்டும் சேஃபாக பார்த்துக்கோங்க. மற்றபடி கோவில் சரியான வைப்பில் இருக்குது, செம்ம பிளேஸ். வாங்க, கண்டிப்பாக வந்துட்டு போங்க. கோவில் என்ன ஃபேமஸ்னா இந்த பில்லி சூனியம், குழந்தை பிறக்காதவங்க அண்டு திருமண தடை, இது எல்லாத்துக்குமே இந்த கோவில் பயங்கர சக்தி. ப்ரே பண்ணால் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ திருவண்ணாமலை ரூட்டில் இந்த சைடில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணிட்டு போங்க. மஸ்ட் விசிட் டெம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மறுபடியும் இப்போ நம்ம கிளம்பிட்டோம், திருவண்ணாமலை நோக்கி போயிட்டுருக்கோம். ஃபைனலாக நம்ம திருவண்ணாமலையை ரீச் ஆயாச்சு. ஸோ காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். காரை பார்க் பண்ணுறதுக்கு சாதாரண டைமில் வந்தாலே எங்களுக்கு பார்க்கிங் கிடைக்கல, சுத்த விட்டானுங்க. ஏதோ ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு இப்போ கோயிலை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ 7:30 மணியோட கோயில் க்ளோஸ். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பர்வதமலை. ஸோ ஃபைனலி வி ரீச் திருவண்ணாமலை.
மக்களே, கூகுள் மேப்பு ஒரு தரமான சம்பவம் பண்ணிடுச்சு. கூகுள் மேப்பை பார்த்துட்டு பர்வதமலைக்கு ரூட் எடுத்து லாட்ஜ் நோக்கி போயிட்டு இருந்தோம். பட் அது ஏதோ ஊர் சைடில் காமிச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சோம். ஆனால் ஃபைனலாக எங்களை கொண்டு வந்து ஏதோ ஒரு சுடுகாடு பகுதியில் கொண்டு போய் நிப்பாட்டின மாதிரி, ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் கொண்டு போய் நிப்பாட்டிடுச்சு. அது என்ன இடம்னு தெரியல. முன்னோக்கியும் போக முடியல, பின்னோக்கியும் போக முடியல. அதால் பள்ளம். பட் இருந்தாலும் அங்கேருந்து திருப்பியும் கஷ்டப்பட்டு கார் எடுத்துகிட்டு மறுபடியும் கரெக்டான ஒரு வேயை கண்டுபிடிச்சி நாங்கள் இப்போ லாட்ஜை ரீச் பண்ணிட்டோம். கைஸ், ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு ஃபைனலாக நாங்கள் பர்வதமலை ரூமுக்கு வந்தாச்சு. லாட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு பர்வதமலைக்கு கீழேயே வந்து ரூம் எடுத்துருக்கோம். அதான் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்தீங்கன்னா அதே மாதிரி இங்கேயே ரூம் எடுத்துக்கோங்க. நிறைய ரூம்ஸ் இருக்குது. ரூம்ஸ் என்ன ரேட்டு, ரூம்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். குட் நைட், பாய்.